வெல்கம் பேக் டு சமைக்க ரெடியா. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஹெல்த்தியான தேங்காய் பாலை வச்சு ஒரு சாதம் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது ரெண்டும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பட்டை ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு, அதே மாதிரி ஏலக்காய் ஒரு 4, கிராம்பு ஒரு 4, அதோட பிரியாணி இலை 2, அதோட ஒரு ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்படி காஞ்சி அதாவது வதங்கி வரும்போது நம்ம வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் நீளமாக கட் பண்ணி வச்சது அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஸ்லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். இதோட 3 பச்சை மிளகாய் நீளமாக வெட்டி போட்டுக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் சோம்பு அதுக்கு முன்னாடி சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்க போகிறோம். ரொம்ப ப்ரௌன் இல்லை, கொஞ்சம் ப்ரௌன் ஆனாலே போதும். போனதுக்கு அப்புறம் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி சேர்த்துட்டு நம்ம அதோட தேங்காய் பால், அதாவது தேங்காய் பால் எப்படின்னா ஒரு அரை மூடி தேங்காய் பாலை வச்சு நான் பால் எடுத்து ஒரு 500 ml வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு தான். ஸோ பாருங்கள், இப்போது இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு, வதங்கிடுச்சு. இப்போ கரெக்டாக வந்துருச்சு. நான் இந்த வீடியோ எடுக்கும்போது தேங்காய் பால் ஊற்றுனதை நான் வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு வராது. ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் தேங்காய் பால் நம்ம ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு, அதாவது 500 ml தேங்காய் பால் தண்ணியோடு சேர்த்து, ஸோ அரை மூடி தேங்காயை நல்லா அரைச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி அதை பாலை மட்டும் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க. டோட்டலாக 500 ml இருந்தால் போதும். இப்போ இந்த தேங்காய் பால் கொதிச்சது வரைக்கும் நம்ம மூடி கொதிக்க விடணும். ஒன்ஸ் கொதித்ததுக்கப்புறம் நம்ம அதோட ரைஸ் ஒரு 1/2 kg ரைஸ், பாஸ்மதி ரைஸை நான் ஒரு 20 to 30 minutes ஊற வச்சு அதை எடுத்து இப்போ ஆட் பண்ணுறேன். இப்போ ஆட் பண்ணிவிட்டு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதை கொதிக்க விடணும். கொதித்து இந்த தண்ணியும் ரைஸும் ஈக்குவலாக வரணும். அவ்வளோதான். வர்றதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சு தம் போட போகிறோம். இந்த கோகோனட் மில்க்குக்கு வெயிட் லாஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இதில் மீடியம் செயின் ட்ரைக்ளிசரைட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வெயிட் லாஸை ஹெல்ப் ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல ஆன்டாக்சிடென்ட். ஸோ அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு நிறையா இருக்கும். அதே மாதிரி ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி, ஃபைட்டிங் இன்ஃபெக்ஷன், அதாவது இன்ஃபெக்ஷனை ஃபைட் பண்ணுறதுக்கும் இது நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பார்த்திங்கன்னா இது நம்மளை தேங்காய் பால் இருந்துச்சுன்னு நிறையா சாப்பிட முடியாது. ஸோ அதனால் டக்குன்னு ஃபுல்லாகிடும். பட் ரொம்ப நேரம் ஆகும் பசிக்கிறதுக்கு. ஸோ அதனால் இது வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இப்போ கொதித்து ரைஸும் அந்த தண்ணியும் ஈக்குவல் ஆகிடுச்சு. இப்போ சிம் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 20 minutes 15 to 20 minutes அப்படியே தம்மில் போட்டுடலாம். ஆஃப்டர் 15 minutes பாருங்கள், நல்லா வெந்து கரெக்டாக வந்துருச்சு. தனித்தனியாக அப்படியே பொலன்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், அப்படியே மூடிட்டு ஒரு 10 minutes ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் அதை சர்வ் பண்ணலாம். 10 minutesனால் அப்போ கொஞ்சம் இந்த தேங்காய் பால் ஊற்றுனதுனால ஒரு மாதிரியே கொஞ்சம் மாய்ஸ்சராக இருக்கும். ஸோ அதை ட்ரை ஆகிற வரைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 10 minutes வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். ரைஸை அப்படியே பொலன்னு வந்துடும். இதோட ப்ரானோ இல்லை சிக்கனோ ஏதாவது ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ சேனலை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், டாட்டா, பை பை, டேக் கேர், காட் பிளஸ் யூ ஆல், ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.